வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேரிடரை வைத்து அரசியல் செய்யாதீர், இப்படி எதிரணிகளிடம் சந்திரிகா வலியுறுத்து. உயர்நீதிமன்ற நீதியரசராக கிகான் குலதுங்க நியமனம். கோட்டாபய ஜாழ்வர அச்சுறுத்தல், சத்திய கடதாசி வழங்க காலக்கெடு, யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்று உத்தரவு. பேரிடர் நிதி கொடுப்பனவில் யாழ்ப்பாணத்தில் முறைகேடு, உதய கம்மன்பில குற்றச்சாட்டு. 1216 குடும்பங்களே பாதிப்பு, வீடுகளல்ல, நெடுந்தீவு பிரதேச செயலர். நீதி பதில்களின்றி எமது போராட்டம் தொடர்கின்றது, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஐநாவுக்கு கடிதம். வடக்கின் 4 மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்படும் அபாயம், பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை. இந்திய மீனவரின் அத்துமீறல், ஜனாதிபதியை சந்தித்து பேச நேரம் கோரி மீனவர்கள் மனு. யாழில் அனர்த்த பாதிப்பு கொடுப்பனவுகளை விரைவாக வைப்பிலிட அரசு அதிபர் பணிப்பு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் ஹேரத். கைது செய்யப்பட்டவரை நீண்ட காலம் தடுத்து வைப்பது அடிப்படை உரிமை மீறல் அல்ல, மாற்றம் அவசியம், வஜீர அபேவர்த்தன. பேரனர்த்த நிவாரணப் பணிகளில் எவ்வித அரசியல் அழுத்தமும் இல்லை, அமைச்சர் நலிந்த ஜேதிச திட்டவட்டம். எங்கள் குடும்ப உறுப்பினர்களை தேடி 16 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றோம். இந்த போராட்டம் நீதியோ அல்லது உரிய பதில்களோ இல்லாமல் தொடர்கின்றது. இவ்வாறு சுட்டிக்காட்டி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். சர்வதேச மனித உரிமைகள் தினமான நேற்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் வடக்கு கிழக்கில் போராட்டங்களை முன்னெடுத்தன. இதன்போதே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியது. மேலும் அந்த கடிதத்தில் 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் தமிழர்கள் படிப்படியாக ஓரங்கட்டப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, உரிமைகள் மறுக்கப்பட்டு, இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2009 ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்காலில் மிகவும் கொடூரமான இனப்படுகொலை நடைபெற்றது. சரணடைந்தவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற பொய்யான வாக்குறுதியை நம்பி சரணடைந்த 29 குழந்தைகள் உட்பட குடும்பமாக சரணடைந்தவர்களும் உறவுகளால் கையளிக்கப்பட்டவர்களும் காணாமலாக்கப்பட்டனர். எந்த தொடர்ச்சியான சோகத்தை சர்வதேச சமூகம் கருத்தில் எடுக்க தவறிவிட்டது ஏன்? தற்போதைய அரசாங்கம் ஒரு வருடமாக அதிகாரத்தில் உள்ள போதிலும் இதுவரை நீதி வழங்கப்படும் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் டித்வா புயல் போன்ற காரணங்களால் அரசாங்கத்துக்கு எங்கள் விடயத்தில் கவனம் செலுத்த நேரமில்லை. இனத்துவசத்தை ஒரு காவியாக பயன்படுத்தும் அரசியல் கட்சிகள் இருக்கும் வரை எந்தவொரு ஜனாதிபதியும் எதிர்ப்புகளை மீறி எமக்கு நீதியை வழங்க தயாராக இருக்க மாட்டாது. எனவே எங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான பொறுப்பேற்பு சர்வதேச விசாரணை மூலமே காலதாமதமின்றி தர வேண்டும். இனப்படுகொலை, சர்வதேச குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருவதில் என்ன அச்சுறுத்தல் உள்ளது என்பதனை நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியாக சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லலித், குகன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கிலேயே நேற்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011 ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10 அன்று யாழ்ப்பாண நகரில் நடந்த திட்டமிட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ், குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து முதல் நாளன்று காணாமலாக்கப்பட்டனர். இது தொடர்பில் ஆள்கொணர்வு மனுவை இருவரின் உறவினர்களும் கடந்த 2012 ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான விசாரணையில் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் 2012 செப்டம்பர் 19 விசாரணைகள் ஆரம்பமாகின. இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017 ஆண்டு மனுவின் சாட்சியாளர்களின் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளில் கோட்டாபய ராஜபக்சவை மன்றில் முற்பட்டு சாட்சியம் அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
ஆனால் பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என்றும் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் நடந்த வழக்கில் கோட்டாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக முற்பட்டு சாட்சியம் அளிப்பதற்கு மன்றில் விண்ணப்பம் செய்திருந்தார். இதனால் கோட்டாபய ராஜபக்ச யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அடுத்த வழக்கு விசாரணையை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இயற்கை பேரினத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்க்கட்சிகள் மும்முரமாக உள்ளன. இப்படியான நடவடிக்கையை கைவிடுமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக் கொள்கின்றேன். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இலங்கை முழுவதிலும் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரிடத்தம் வரலாற்றில் பெரும் அழிவாக பதியப்பட்டுள்ளது. இந்த பேரிடரில் பலர் உயிரிழந்துள்ளனர், மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர், பெருமளவிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பேரழுத்தத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்க்கட்சிகள் மும்முரமாக உள்ளன. இப்படியான நடவடிக்கையை கைவிடுமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் நடந்தது இயற்கை பேரழுத்தம். இதற்கு அரசு மீது குற்றம் சுமத்த முடியாது. இந்த பேரழிவிலிருந்து இலங்கை மீண்டெழ உதவுமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவசர நிவாரணப் பொருட்களை அனுப்பியதற்காக தமிழக அரசுக்கு இலங்கை நன்றி தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இந்த உதவிக்காக இலங்கை அரசின் சார்பில் பாராட்டுக்களையும் தெரிவித்தார். அத்துடன் கடினமான காலகட்டத்தில் அரசின் ஒற்றுமையை இந்த ஆதரவு பிரதிபலிப்பதாக விஜித கேரத் கூறினார். மேலும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்தும் வலுப்பெறும். மீட்பு முயற்சிகள் முன்னேறும் போது நல்லெண்ணமும் ஒத்துழைப்பும் வளரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு உதவுவதற்காக அரிசி, பருப்பு வகைகள், பால்மா, சர்க்கரை, ஆடைகள் மற்றும் போர்வைகள் உள்ளிட்ட 950 மெட்ரிக் டன் மனிதாபிமான உதவிகளை தமிழ்நாடு அரசு அண்மையில் அனுப்பியது. இந்த நிவாரணப் பொருட்கள் சென்னை மற்றும் தூத்துக்குடியில் இருந்து இந்திய கடற்படை கப்பல்கள் மூலம் அனுப்பப்பட்டன. எமது நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஒருவர் கைது செய்யப்பட்டு எந்தளவு காலம் தடுத்து வைக்கப்பட்டாலும் அது அடிப்படை உரிமை மீறலாக கருதப்படுவதில்லை. எமது நாட்டின் இந்த பலவீனத்தன்மை மாற்றப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தின் 77வது தின நிகழ்வு புதன்கிழமை பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில், 2ஆம் உலக யுத்தத்தின் பின்னர் மனித உரிமைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை உருவாகியதுடன் ஒரு பக்கத்தில் உலகம் பொருளாதார பலத்தை கொண்டு வருவதற்காக பிற்காலத்தில் உலக வங்கியும் வேறு சர்வதேச நிதியங்களும் உலகில் வீழ்ச்சியடைந்த நாடுகளை கட்டியெழுப்புவதற்காக இந்த நிறுவனங்கள் சர்வதேச ரீதியில் உருவாகின. இலங்கையின் அரசியலமைப்பில் நபர் ஒருவரை கைது செய்வது, தடுத்து வைப்பது, ஏதாவது ஒரு விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கும் வரை கைது செய்து தடுத்து வைப்பது தண்டனை அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எமது அரசியலமைப்பில் மாத்திரமன்றி இந்திய அரசியலமைப்பிலும் இந்த உறுப்பினை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று எமது நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஒருவர் கைது செய்யப்பட்டு 3 மாதம் 6 மாதம் தடுத்து வைத்துக் கொண்டாலும் அல்லது விசாரணை முடியும் வரை தடுத்து வைத்துக் கொண்டாலும், நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை தடுத்து வைத்துக் கொண்டாலும் அது உரிமை மீறப்படுவதாக கருதப்படுவதில்லை. அதனால் எமது நாட்டின் இந்த பலவீனத்தன்மை மாற்றப்பட வேண்டும். அது தொடர்பில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். குறிப்பாக குளங்களின் கீழ் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் காலநிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் நேற்று வெளியிட்டுள்ள காலநிலை அவதானிப்பு அறிக்கையின் போது, நாட்டின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளம்ப நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை நாளை வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் 18 மணித்தியாலங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது. தொடர்ந்தும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குளங்கள் பலவும் வான் பாய்கின்றன. ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன. ஆகவே மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம்.
குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம். மன்னார் மாவட்டத்துக்கு நீரை கொண்டுவரும் பாலியாறு, பரங்கியாறு போன்றவற்றின் நீரேந்து பிரதேசங்களில் மழை கிடைத்து வருகின்றது. எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது அவசியம். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் நாளை வரை கனமழை தொடரும். மத்திய, தென், ஊவா, சப்ரகமுவ மாகாணங்களிலும் மழை தொடர்ந்து கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளம் நிலச்சரிவு தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட உலருணவு நிவாரண கொடுப்பனவு மற்றும் ரூபாய் 25,000 கொடுப்பனவின் முன்னேற்ற நிலைமைகள் தொடர்பாக பிரதேச செயலாளர்களுடன் கலந்துரையாடப்பட்டது. நிகழ்நிலை ஊடாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்று முன்தினம் மாலை குறித்த கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தார். இதன்போது யாழில் உள்ள 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒரே சீரான நடைமுறைகளை பின்பற்றி வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. குறித்த கடிதங்கள் மற்றும் சுற்றறிக்கைக்கு அமைய கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மூலம் உரிய படிவத்தினை நிரப்பிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கு கிராம மட்ட உத்தியோகத்தர்களோ பிரதேச செயலாளர்களோ கால நீடிப்பினை மேற்கொள்ள வேண்டியதில்லை என தெரிவிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் கே சிவகரன், மேலதிக அரசாங்க அதிபர் காணி பாவனா ஜேகரன், திட்டமிடல் பணிப்பாளர் இனா சுரேந்திரநாதன், உதவி மாவட்ட செயலாளர் உனா தர்ஷினி, அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா, அனர்த்த நிவாரண சேவைகள் மாவட்ட இணைப்பாளர் ஆ நலாயினி மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி கே எம் கிகான் குமான்சு குலதுங்க நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க முன்னிலையில் உயர்நீதிமன்ற நீதியரசராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை சுத்தம் செய்ய ஒதுக்கப்பட்ட நிதியை வழங்குவதில் முறைகேடுகள் நடந்துள்ளன என்று பிவிதுருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். நெடுந்தீவு பிரதேச செயலர் பிரிவில் தற்போதுள்ள 893 வீடுகளுக்கு பதிலாக 1216 வீடுகளை சுத்தம் செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் தனது பணிமனையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திட்வா சூறாவளியின் தாக்கம் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அங்குள்ள பல பிரதேச செயல பிரிவுகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 16,312 குடும்பங்களைச் சேர்ந்த 51,879 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 வீடுகள் முழுமையாகவும் 322 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் அரசாங்கம் சமீபத்தில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக 25,000 ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு 36,14,70,75,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதில் 1,216 வீடுகளுக்கு நெடுந்தீவு பிரதேச செயல பிரிவில் 3,04,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 2024 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நெடுந்தீவு பிரதேச செயல பிரிவில் அமைந்துள்ள வீடு அலகுகளின் எண்ணிக்கை 893 ஆகும். நிலைமை இவ்வாறு இருக்க மாவட்ட செயலகத்தினால் நெடுந்தீவில் 1,216 வீடுகளுக்கு எவ்வாறு நிவாரணம் கோர முடியும்? இதனூடாக அரசு அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நெடுந்தீவில் 901 வீடுகள் சேதமடைந்தன. 1,216 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன. முதலாவது சுற்றறிக்கையில் ஏற்பட்ட குழப்பமே சிக்கலுக்கு காரணம் என்று நெடுந்தீவு பிரதேச செயலர் நானா பிரபாகரன் தெரிவித்துள்ளார். பேரிடர் ஏற்பட்ட பின்னர் முதலாவதாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் கோரப்பட்டதற்கு அமையவே மாவட்ட செயலகத்துக்கு தரவுகள் வழங்கப்பட்டன. இதற்கமைய நெடுந்தீவில் 901 வீடுகள் சேதமடைந்தன. 1,216 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன என்றே தகவல் வழங்கப்பட்டது. எனினும் மாவட்ட செயலகத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 901 வீடுகளுக்கு பதிலாக 1,216 வீடுகள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. முதலாவது சுற்றறிக்கையில் காணப்பட்ட குழப்ப நிலையே இதற்கு காரணம். பேரிடர் காலத்தில் தீவுக்கும் நகருக்குமான தொடர்புகளை பேணுவதில் பெரும் சிக்கல் காணப்பட்டிருந்தது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடியால் தாம் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் தொடர்பிலும்
இதற்கான தீர்வு தொடர்பில் கலந்துரையாட நேரம் ஒதுக்கி தருமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை கோரி மனு ஒன்றை வடக்கு ஆளுநரிடம் மீனவர்கள் கையளித்துள்ளனர். வடக்கு ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் சந்தித்த வடக்கு மீனவர்கள் இந்த கோரிக்கை கடிதத்தை வழங்கினர். பல்வேறு இடர்பாடுகளின் போதும் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கி வருகின்ற உதவிகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய சட்டவிரோத இழுவை மீன்பிடி படகுகள் மூலம் வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் கடல்வளம் என்பன எவ்வகையில் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன என்பது குறித்து மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாட தமக்கு சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறும் வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினர் அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையத்தால் கையளிக்கப்பட்ட மனுவை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் அதனை உடனடியாகவே ஜனாதிபதியின் கவனத்துக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். வணக்கம், என்னுடைய பேர் அன்னராசா. இன்று வடமாகாணம் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்ட மீனவர்கள் இணைந்து இந்த இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற டிக்கோயா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பகுதி இருக்க, தொடர்ந்தும் வடக்கு கடற்றொழிலாளர்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த இழுவைமடி படகுகளினால் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நெருக்கடிக்கும் மத்தியிலே பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் கடந்த 4-5 நாட்களாக முல்லைத்தீவு, மன்னார், தீவகம், காரைநகர் போன்ற பகுதிகளிலே பல லட்சம் ரூபாய் சொத்துக்கள், வலைகள், உபகரணங்கள் அளிக்கப்பட்டதுக்கும் அப்பால் எங்களுடைய கடல் வளமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இலங்கை, இந்திய அரசுகள் ராஜதந்திர ரீதியிலே செயல்பட்டு எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வலியுறுத்தி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஒரு வருடம் கடந்தும் ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்த வடக்கு கடற்றொழில் சமூகம், இலங்கை ஆள்கின்ற அரசாங்கங்களும் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கங்களும் வடக்கு மீனவர்களை அல்லது வடக்கு கடற்தொழிலாளர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்ப்பதனால்தான் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு எந்த தீர்வும் ஏற்படவில்லை. இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு செல்லும் போது மீனவர் பிரச்சினை தொடர்பாக பேசி வந்தார். அத்தோடு எங்களுடைய ஜனாதிபதி அந்த மீனவர் பிரச்சனையை நிறுத்தி இன்று வரைக்கும் மீனவர் பிரச்சனை தொடர்பாக இலங்கையின் ஜனாதிபதி வாய் துறக்கவில்லை. வடக்கு கடற்றொழில் சமூகம் ஜனாதிபதியில் இருந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஜனாதிபதியை கோரினோம். வடக்கு மீனவர்கள் சந்திப்பதற்கு 1 வருடம் 4 மாதங்கள் கழிந்தும் ஜனாதிபதிக்கு வடக்கு மீனவரை சந்திக்க வேண்டும் அல்லது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு வரவில்லை என்பது வடமாகாண கடற்றொழிலாளருக்கு கவலை அளிக்கின்றது. நாங்கள் நேரடியாகவும் எழுத்து மூலமாகவும் ஜனாதிபதியை தெரிவித்து கூட ஒரு மக்களை சந்திக்கவில்லை. அல்லது வடக்கு மீனவர் மீது அல்லது இந்த இலங்கை இந்திய மீனவர் மீது கரிசனை இருந்திருந்தால் ஜனாதிபதி எங்களை சந்தித்திருப்பார், எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு பெற்றிருக்கும். ஆனால் வடக்கு கடற்றொழில் சமூகம் யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு பல கோடி ரூபாய் மீன்பிடி உபகரணங்களையும் எங்களுடைய பெண்கள், எங்களுடைய சகோதரங்களுடைய தாலியை இழந்துதான் என்று கடற்றொழிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். 2027ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு நாங்கள் கடற்றொழிலில் ஈடுபடுவோமா, எங்களை ஈடுபடுக்க இலங்கை அரசாங்கம் வைக்குமா அல்லது தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்கள் எங்களை அளிக்குமா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. இதே வருடம் 2024ஆம் ஆண்டு வடக்கு மீனவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். 25ஆம் ஆண்டு நாங்கள் இந்த போராட்டத்தையும் செய்யவில்லை. அனுர அரசுக்கு மீனவர் பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே 1 வருடமாக எந்த போராட்டங்களையும் அல்லது மீனவர் குரலையும் நாங்கள் தெரிவிக்கவில்லை. அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்து காத்திருந்த சமூகம் இன்று வீறு கொண்டு எழுந்திருக்கின்றது. எதிர்வரும் நாட்களிலே மிகப்பெரிய சவால்களும் மிகப்பெரிய போராட்டமும் வடமாகாணத்தில் ஏற்பட இருக்கின்றது. இலங்கையை புயல் தாக்கியது ஒரு பக்கம், புயலிலே பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. பல பேருடைய சொத்துக்கள், பொருளாதாரம் இழக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இழப்புகளையும் தாண்டி வடக்கிலே மீனவருடைய பிரச்சனையும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அதை கரிசனை எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த புயலினால் பாதிக்கப்பட்டு இலங்கையிலே இருக்கின்ற வானிலை
அறிவிப்பு மையமாக இருந்தாலும் சரி, சீரற்ற காலநிலை என்றால் மீனவர்கள் கடலுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்ற செய்தியை அறிவிக்கின்றது. ஆனால் மீனவர்களுக்கு எந்த நிவாரணமும் எந்த உதவியும் இல்லை. இந்த புயல் ஆரம்பித்த கடந்த மாதம் 27ஆம் திகதியில் இருந்து இன்று வரைக்கும் 190% கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்ட மீனவர்கள் கடற்றொழிலுக்கு செல்லவில்லை. அவர்கள் எப்படி வாழ்கிறது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி இலங்கை அரசாங்கம் சிந்திச்சிருக்கிறதா அல்லது கரிசனை எடுத்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் இல்லை. வெறுமனவே அறிவித்தல், மீனவர்கள் கடலுக்கு செல்லாதீர்கள், சீரற்ற இதோடு மீனவர்களுடைய வாழ்க்கையையும் இலங்கை அரசாங்கம் முடிக்க வழிகிடுகிறது. உண்மையிலே இந்த புயலின் தாக்கத்தினால் கடல் இன்று சீற்றம் கொண்டிருக்கின்றது. அதாவது பெரும்பகுதியான கடலிலே படகு இறக்கி, எங்களிடம் இருக்கின்ற OFR கண்ணாடி இளைஞர் படகு இறக்கி தொழிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் நிவாரணம் இல்லை, அல்லது எங்களுக்கு போதுமான இழப்பீடு இல்லை. ஆனால் வெளிநாடுகள், உலக நாடுகள் இலங்கைக்கு இந்த புயலின் பாதிப்பினால் பல உதவிகள் கொடுக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய பாதிப்பு, நாங்கள் அன்றன்றாடம் தினமும் பாதித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாதிப்பை யாருமே செவிசாய்க்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதியை கேட்கின்றோம். வடகிழக்கிலே இருக்கிற 50,000 குடும்பங்கள், 2 லட்சம் மக்களிலே பெரும்பாலானோர் இந்த சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டு தொழிலில் செல்ல முடியாத சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த பாதிப்பிலே பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்குரிய இழப்பீடுகளையோ அல்லது வாழ்வாதார தொகையோ விசேட கவனம் எடுத்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்ட மீனவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இன்று பல உலக நாடுகள் இலங்கைக்கு அனர்த்தம் ஏற்பட்ட போது உதவ முன்வந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வரவேற்கின்றோம், ஆதரிக்கின்றோம். ஆனால் தொடர்ந்து யுத்தம் முடிந்து 2009 இருந்து இன்று வரைக்கும் ஒரு வடக்கு மாகாண கடற்தொழில் சமூகமே, கடற்தொழிலாளர்களே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது யாருமே இந்த மக்கள் மீது கரிசனை காட்டவில்லை என்பது இந்த உதவி வழங்குகின்ற அத்தனை நாடுகளுக்கும் நாங்கள் சொல்கின்றோம். ஜனநாயகம் இருக்கு, மனித உரிமை இருக்கு. ஆனால் வடக்கிலே பிறந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்ட மக்களுக்கு இந்த எதுவுமே எங்களுக்கு இல்லை. வெறுமனவே நாங்கள் ஒரு அடிமைகள் போன்று நடத்துவதற்குரிய செயல்பாடுதான் இலங்கை ஆண்ட அரசாங்கமும் ஆள்கிற அரசாங்கமும் செய்கின்றது. இது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இருந்தாலும் கூட மீண்டும் நாங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது, அனுர ஜனாதிபதி மீது நம்பிக்கை வைக்கின்றோம். நாங்கள் மிகுதியாக நம்பி இருக்கின்றது இலங்கையிலே இருக்கின்ற 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை அல்ல, ஒரே ஒரு ஜனாதிபதியை நம்பி மீண்டும் ஒரு முறை இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். வடக்கு கடற்தொழிலாளர் இணையம் உங்களை சந்தித்து எங்களுடைய பிரச்சினை கலந்துரையாட, உங்களுக்கு பல்வேறு வேலைப்பளுகள் இருந்தாலும் எங்களுடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் தினமும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த வருடத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய முயற்சி எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும். வேறு யாற்ற கருத்தையும் கடற்றொழில் சமூகம் நம்புறதுக்கும் இல்லை, நம்ப போவதும் இல்லை என்பதுதான் இது ஜனாதிபதிக்கும் பாரத பிரதமருக்குமான இறுதி கோரிக்கை கடிதமாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். என்றால் பாரதம், இந்தியா இன்று இலங்கை புயலால் பாதிக்கப்பட்ட போது முதல் உதவிக்கரத்தை நீட்டி இருக்கின்றது. உதவிகள் வேறு, ஆனால் வாழ்வாதாரமும் வாயும் வயிறும் வேறும் என்ற மாதிரி எங்களுடைய வயிற்றில் எங்கள கடலை உழைச்சி வாழ விடணும். உதவிக்கரம் இலங்கைக்கு நீட்டுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போன்று உங்களுடைய தொப்புள் கொடி இரவா ஒரு சமூகம் பாதிக்கப்படும் போது நீங்களே அந்த பாதிப்பை தொடர்ந்து செய்வது எங்களுக்கு கவலை அளிக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நாங்கள் பல கடிதத்தையும் எழுதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் செவிசாய்க்காத, அதாவது வடக்கு கடற்றொழிலாளருடைய கோரிக்கையை செவிசாய்க்காத முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பதும் எங்களுக்கு கவலை அளிக்கிறது. எது எப்படியோ தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில மீனவர்களே, வடக்கு மீனவ சமூகம் உங்களை கேட்பது, நீங்கள் எங்களுடைய இலங்கை கடல் எல்லைக்குள் வந்து முறையற்ற, உலகத்திலே தடை செய்யப்பட்ட சட்டவிரோத தொழிலை செய்யாதீர்கள் என்று உங்களை நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் அதுக்கு செவிசாய்த்து இன்றிலிருந்தாவது எங்களுடைய இலங்கை சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடலுக்குள் அதாவது இழுவைமடி படகு
ஆதரவோடு வராதீர்கள் என்று முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் 50,000 குடும்பம் 2 லட்சம் மக்கள் சார்பாக தமிழ்நாடு புதுச்சேரி மாநில மீனவர்களுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதேபோன்று இலங்கை ஜனாதிபதிக்கும் உரிய கடிதத்தையும் கௌரவ ஆளுநரிடம் கொடுத்திருக்கின்றோம். பாரத பிரதமருடைய கடிதத்தையும் இன்னும் சில நிமிடங்களிலே இந்திய துணை தூதரகத்திலே கையளிக்க இருக்கின்றோம். எனவே எங்களையும் மனிதர்களாக மதித்து எங்களுடைய கோரிக்கையையும் நாங்கள் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய பிள்ளைகள் உழைத்து வாழ்கின்ற கடலை அழிக்காதீர்கள், அழிப்பதற்கு யாரும் துணை போகாதீர்கள் என்று என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நன்றி. எனது பெயர் NB சுப்பிரமணியம். வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய நிர்வாக உறுப்பினராக இருக்கின்றேன். நீண்ட காலமாக எமது நாட்டிலே நிலவி வருகின்ற மீனவர்களுடைய பிரச்சனை, குறிப்பாக வடபகுதி மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ந்து பேசி வருகின்றோம். பேசி கலந்துரையாடி உடன்பாடுகள் எட்டப்பட்டாலும் எந்த நல்ல வினயமான செயல்பாடுகளும் எங்களுக்கு எட்டப்படவில்லை. அதனாலே எங்களுடைய அரசாங்கத்திடம் சில கோரிக்கையை முன்வைக்க இருக்கின்றது. எங்களிடம் சட்டம் கையில் இருக்கின்றது. 1979ஆம் ஆண்டு சட்டம் 59வது பிரிவிலே சொல்லப்பட்டிருக்குது, வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் ஒழுங்கு பிரமாணம். இதனூடாக 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்திய படகுகள் பிடித்து பறிமுதல் செய்யப்படுகின்றது, நீதிமன்றத்திலே நிறுத்தப்படுகின்றது. வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் அந்த படகுகள் பிடிப்பது மிகவும் ஒரு மந்தகதியிலே இருக்கிறது. நாம் அந்த இந்திய அரசாங்கத்திடம் போய் முறையிட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. இந்திய மீனவர்களுடன் பேசியும் எந்த பலனும் இல்லை. தமிழ்நாட்டு அரசாங்கத்துடன் பேசப்போனால் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். ஆன முறையில் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்திடம் வினயமாக கேட்டுக்கொள்வது, அந்த சட்டத்தை நல்ல முறையிலே நடைமுறைப்படுத்தி கூடுதலான படகுகளை பிடிப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். கெப்பாசிட்டி போதாத ஒரு நாடு அல்லது நேவியின் கெப்பாசிட்டி பத்தாது என்று முறைப்பாடுகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஒரு நாளைக்கு தலா ஒரு படகு இல்லை 2 படகு பிடித்தால் கூட 150 படகுக்கு மேல் ஒரு வருடம் பிடிக்க முடியும். வேறு வழி இல்லை. எங்களுடைய அரசாங்கம் இந்த சட்டத்தை கொஞ்சம் தீவிரப்படுத்தி கூடுதலான படகுகளை பிடிப்பதை தவிர இந்திய அளவு படகுகளை தடுத்து நிறுத்த முடியாது. இப்பொழுது இந்த அனர்த்தம் டில்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமாக கரையோர மக்கள் தொழிலுக்கு போகாமல் வீட்டிலே இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய தமிழ்நாட்டு மீனவர்கள், குறிப்பாக ராமேஸ்வரம் தொடர்ந்து நாகூர், காரைக்கால் போன்ற இடங்களில் இருக்கின்ற மீனவர்கள் ஈவிரக்கம் இல்லாமல் வந்து எங்களுடைய வளங்களை மீண்டும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரமாவது எங்கள் மேல் கருணை கொண்டு நாங்கள் தொழிலுக்கு போகாமல் வீட்டிலே இருக்கின்றோம், எங்களுடைய வள்ளங்களை அழிக்காமல், எங்கள் வாழ்வாதாரத்தை சூறையாடாமல், தொழில் உபகரணங்களை அறுத்து நாசம் பண்ணாமல் இந்த இடத்திலாவது மனிதநேயத்தோடு நடந்து இந்த இழுவமடை தொழிலை இந்திய மீனவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய அரசாங்கம் கடற்படைக்கு முதல் உத்தரவாதம் அறிவித்தல் கொடுக்க வேண்டும். பிடிக்கின்ற படகுகளை ரெடிப்பாக பிடிக்க சொல்லி, அல்லது வருஷத்துக்கு 150 படகுகளை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கையை நெடுக்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடம் அன்பாக கேட்டு நிற்கிறேன். வணக்கம். எனது பேர் முகமது ஆலம். நான் வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் செயலாளரும் இணையத்தின் பேச்சாளருமாக செயல்படுகின்றேன். குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் அண்மையிலே வடபகுதி கடல் முழுக்க வருகை தந்து எமது கடல் வளத்தை அளித்து வருகின்ற தமிழக மற்றும் பாண்டிச்சேரி காரைக்கால் மீனவர்களின் விடயம் தொடர்பாக, அவர்களின் செயற்பாடு தொடர்பாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கான ஒரு மனுவை, ஒரு கோரிக்கையான கடிதத்தை கௌரவ வடமாகாண ஆளுநர் ஊடாக அவரிடம் கையளித்து இந்த நிலைமை தற்போது வடமாகாணத்தில் நிலவுகின்ற இந்திய மீனவர்களின் அட்டூழியத்தை நாங்கள் விரிவாக அந்த கடிதம் வாயிலாக எழுதியிருக்கின்றோம். அதை கட்டுப்படுத்தி தருமாறும், அதற்கப்பால் வடபகுதி மீனவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்ற பல பிரச்சனைகள், அவர்களின் வாழ்வாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் ஜனாதிபதி அவருடன் ஒரு நாள் சந்திப்புக்கான கோரிக்கையும் அதன் மூலமாக நாங்கள் விடுத்திருக்கின்றோம். இதற்கப்பால்
மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான ஒரு கடிதத்தினை நாங்கள் இந்திய துணை தூதரிடம் தற்சமயம் கையளிக்க இருக்கின்றோம். அதற்கான நேரம் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். சந்தித்து அதற்கான கடிதத்தையும் வழங்கியிருக்கிறோம். நாங்கள் கூற விரும்புகின்ற விடயம், எமது வடபகுதி கடற்பரப்பிலே நீண்ட காலமாக இந்த இந்திய மீனவர்களின், குறிப்பாக தமிழக மீனவர்களின் வருகையானது முற்றுமுழுதாக எங்களது கடல் வளத்தை அளித்திருக்கின்றது, நாசம் செய்திருக்கின்றது. எமது மீனவர்களின் வாழ்வாதாரமாக இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் பாதிப்படைய வைத்ததற்கும் அப்பால் அவர்களின் வலைகள், மீன்பிடி உபகரணங்கள் போன்றவற்றை பல லட்சம் ரூபா அல்லது குறிப்பாக சொன்னால் பல கோடி ரூபாய் பெறுமதியான வலைகளையும் உபகரணங்களையும் அழித்து நாசமாக்கி இருக்கின்றார்கள். எனவே இது விடயமாக நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி, கடந்த கால அரசாங்கமாக இருக்கட்டும் இப்போதைய அரசாங்கத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி சில நேரங்களில் கைது நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டாலும், ஆனால் தற்போது அது விரிவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த அனர்த்தத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அண்மையில் ஏற்பட்ட அந்த சூறாவளி, நித்வா சூறாவளி, அதற்கப்பால் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்ட நேரத்திலே இந்திய அரசு செய்த உதவியை நாங்கள் மறந்துவிட முடியாது. நன்றியோடு நாங்கள் அதை இந்த வேளையிலே நினைவு கூறுகின்றோம். இருந்த போதிலும் அந்த நன்றி அனைத்தையும் நாங்கள் ஒரு தரம் கூறுகின்ற அதே மறுகணம் இந்த இந்திய மீனவர்களின் அட்டூழியத்தை நினைத்து எங்களது வடபகுதி மீனவர்கள் மனவேதனைப்படுகின்றார்கள். இவ்வாறு அனர்த்தத்துக்கு உதவுகின்ற ஒரு இந்தியா நாடு எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொண்டோ, அதைவிட மோசமாக இந்த இந்தியாவில் இருக்கின்ற, தமிழகத்தில் இருக்கின்ற காரைக்கால் மீனவர்கள் செய்கின்ற அட்டூழியத்தை பார்க்கும்போது இந்த உதவி தேவைதானா, இதற்கு நாங்கள் பாராட்டத்தான் வேண்டுமா என்ற ஒவ்வொரு மீனவனிடத்திலும் இந்த கேள்வி எழும்புகின்றது. எனவே தயவு கூர்ந்து நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊடக வாயிலாக இந்திய அரசுக்கும் அதே போன்று எங்களது ஜனாதிபதி அவர்களுக்கும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களது வடபகுதி கடற்பரப்பை எமது மீனவர்கள் தொழில் செய்யவாறு நீங்கள் ஆக்கித்தாருங்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்தாருங்கள். உடனடியாக இந்திய மீனவர் வருகையை கட்டுப்படுத்த ஏதோ ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும். நீங்கள் மீறி அதை கண்டுகொள்ளாமல் விட்டால் நிச்சயமாக இந்த அரசுக்கு எதிரான பாரிய அளவிலான போராட்டம் ஒன்றை இந்த வடபகுதி மீனவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பேரனர்த்த நிவாரணப் பணிகளில் அரசு அதிகாரிகளுக்கு அரசியல் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை அரசு அடியோடு நிராகரித்துள்ளது. அரசு அதிகாரிகளுக்கு அரசு தரப்பிலிருந்து எவ்வித இடையூறும் விளைவிக்கப்படுவதில்லை. அரச ஊழியர்களுக்கு சுதந்திரமும் அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களும் சிறப்பாக செயல்படுகின்றனர் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு சர்வதேச தொடர்பு இல்லை என விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் சிறப்பான முறையில் உறவு பேணப்பட்டு வருகின்றது. சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற நிதி முறையாக பயன்படுத்தப்படாததால் சர்வதேசம் நம்பிக்கை இழந்து இருந்தது. ஆனால் எமது நிர்வாக பொறிமுறை மீது சர்வதேசத்துக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார்.